ஒரு ஏழை ஒருவன் ஜென் துறவியை பார்க்கச் சென்றான். அவரைப் பார்த்து, குருவே, நான் பெரும் ஏழை. என்னிடம் என் உயிரைத் தவிர வேறு எந்த சொத்தும் இல்லை. நான் நல்ல வசதியுடன் வாழ வழி சொல்லுங்கள் என்று கேட்டான். அதற்கு குரு அவனிடம், நான் 1000 பொற்காசுக்கள் தருகிறேன். உன் கைகளை என்னிடம் வெட்டிக் கொடு என்று சொன்னார். அவன், என்னால் 1000 பொற்காசுக்காக என் கைகளை இழக்க முடியாது என்று கூறினான். சரி, நான் உனக்கு 2000 பொற்காசுக்கள் தருகிறேன், உன் கால்களை கொடு என்றார். அதற்கும் அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. வேண்டுமென்றால் 5000 பொற்காசுக்கள் தருகிறேன், உன் கண்களையாவது கொடு என்று கேட்டார். அதற்கும் அவன் முடியாது என்றான். அப்படியானால் உனக்கு 1,00,000 பொற்காசுக்கள் வேண்டுமென்றாலும் தருகிறேன், உன் உயிரையாவது கொடு என்றார். அதற்கு அந்த ஏழை, என்னால் நிச்சயம் நீங்கள் சொல்வதை எதுவும் செய்ய முடியாது என்று கூறினான். அதைக் கேட்ட அந்த குரு அவனிடம், உன்னிடம் உன் உயிரைத் தவிர வேறு எந்த சொத்தும் இல்லை என்றாயே? மேலும் எவ்வளவு பெரிய தொகையைக் கொடுத்தாலும் கொடுக்க விரும்பாத விலை மதிப்பற்ற உயிரைக் கொண்டுள்ள நீ எவ்வாறு ஏழையாக முடியும்? ஆகவே உழைத்து வாழ்க்கையில் முன்னேறு என்று கூறினார். இந்த காலத்துல சொன்னா போடா பூன்னு சொல்லுவானுங்க. உழைச்சுதான் வாழ்க்கையில முன்னேறணும்னா இந்த உலகத்துல மேனேஜர் என்ற ஒரு உயிரினமே இருக்காது ப்ரோ.